ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு காரசாரமான பூண்டு சட்னி தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு கைப்பிடி அளவு பூண்டு நான் நிறையா உரித்து வச்சுருக்கேன். ஒரு கடாயில் நல்லெண்ணெய் தான் ஊற்றணும், கடலை எண்ணெய் ஊற்றக்கூடாது. நல்லெண்ணெய் ஊற்றி 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டு கொஞ்சம் செவக்க வறுத்தோன்னே நம்ம உரித்து வச்ச பூண்டை அது கூட சேர்த்து நல்லா வதக்கணும். வதக்கிட்டு இருக்கும்போதே காரத்துக்கு தேவையான வரமிளகா ஒரு 10-12 வரமிளகா அது கூட சேர்த்து நல்லா வதக்கிட்டு மிளகாயை எடுத்து தனியாக வச்சுட்டு அதே பூண்டு எந்த அளவுக்கு வச்சுமோ அதே அளவு சின்ன வெங்காயம் உரித்து எடுத்து வச்சுக்கணும். அதுவும் அது கூட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் அது கூட சேர்த்து வதக்கணும். நல்லா ஒரு கொத்து கருவேப்பிலையும் அது கூட சேர்த்து நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் பெருங்காயம் அது கூட சேர்த்துக்கணும். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு லாஸ்ட்டாக அதுக்கு தேவையான உப்பு போடணும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவு புளி சேர்த்துக்கணும். ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவு புளி சேர்த்து அதையும் 2 வதக்கிட்டு நல்லா வதக்கணும். இந்த மாதிரி செவக்க வதக்கணும். வெங்காயமும் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வரணும். இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு புளியும் சேர்த்து வதக்கிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சு கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி கப்பில் மிளகாய் எடுத்து தனியாக எடுத்து வச்சுருக்கோம். அது சேர்த்து இது எல்லாத்தையும் எல்லாத்தையும் சேர்த்து இது கூட சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா ஆற வச்சுட்டு ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு 1 டீஸ்பூன், உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக போட்டு பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுட்டு நல்லா செவக்க வறுத்துட்டு அது கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டையும் போடணும். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டு அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் அது கூட சேர்த்து கழுவி தண்ணி ஊற்றிக்கணும். நல்லா அலசி நல்லா தண்ணி ஊற்றிக்கிட்டு நல்லனா ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது, லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு அலசி தண்ணி ஊற்றிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே சிம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுட்டு எடுத்துட்டோம்னா